ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினி குரல் சேனல். இன்னைக்கு 4th ஃப்ளோருங்கிற திரைப்படத்துறை திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஹெட்செட்டை மாட்டிட்டு வாங்க, நான் உங்களை இந்த படத்துக்குள்ளேயே கூட்டிகிட்டு போகிறேன். ஆரி, தலைவாசல் விஜய், சுப்பிரமணிய சிவா, பவித்ரா, தீப்ஷிகா நடிப்பில், எல்ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில், ராஜா தயாரிப்பில், ஜே லக்ஷ்மண் ஒளிப்பதிவில், தரண்குமார் இசையில் ரிலீஸாக இருக்கிற படம் தான் இந்த 4th ஃப்ளோர். தலைப்பிலேயே கதை இருக்கிறது. சென்னையில் ஐடி வேலை செய்யும் ஆரி கம்பெனியின் ஒதுக்கி உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 4th ஃப்ளோரில் தங்கியிருந்தார். காணாமல் போன தனது முன்னாள் காதலியை தேடுகிறார். அங்கே அவருக்கு சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கின்றன. கனவு மூலம் சில விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. அடுக்குமாடி குடியிருப்பில் அவர் பார்த்த நபர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் திடீரென காணாமல் போகிறார்கள். அவர்கள் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் கொலை செய்யப்பட்டவர்கள் என்பது ஆரிக்கு தெரிய வருகிறது. அவர்களை கொன்றது யார்? அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் என்ன பிரச்சனை? அங்கே வசித்த ஆரியின் காதலிக்கு என்ன ஆனது? அனைத்து மர்மங்களையும் ஆரி கண்டுபிடித்தாரா? இதுதான் இந்த 4th ஃப்ளோருடைய மீத கதை. காணாமல் போன காதலியை தேடும் காதலன், அவர் கனவில் வந்து மிரட்டும் விஷயங்கள், பலரை கொல்லும் வில்லன், அப்படியே பேய் ஆனவர்களின் ஆரியின் கண்களுக்கு மட்டும் தெரிவது நிலப்பிரச்சனை, அரசியல்வாதிகள், தாதாக்களின் பணத்தாசை என பல லேயர்களின் கதை விரிகிறது. கிளைமாக்ஸில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் மர்மங்களை ஆரி கண்டுபிடிக்கிறாரா? அப்போதே பாதிக்கப்பட்ட பேய்கள் என்ன செய்கின்றன என்ற ரீதியிலும் காட்சிகள் விரிகின்றன. கொஞ்சம் சீரியஸான ரோலில் ஆரியின் நடிப்பு ஓகே, ஆனால் பல காட்சிகளில் ஒரே மாதிரியான ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்தது தான் கொஞ்சம் மைனஸாக தோணுச்சு. ஹீரோயினாக வரும் பவித்ராக்கு அதிகமே வேலையே இல்லை. அவர் காதல் காட்சிகளும் கதைக்கு செட்டே ஆகலை. ஆரியின் பக்கத்து வீட்டுக்காரராக வரும் தீப்ஷிகாவுக்கும் படத்தில் பெரிய பங்களிப்பு இல்லை. ஆரி நண்பர்களாக வரும் கதிர் உட்பட சிலர் கொஞ்சம் காமெடி செய்கிறார்கள். அது கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. ஆரியின் பக்கத்து வீட்டுக்காரராக வரும் அந்த பெரியவர் மனதில் நிற்கிறார். அதே போல முக்கியமான வேடத்தில் வரும் குழந்தை கேரக்டரும் கதைக்கு பலமாக இருந்துச்சு. வில்லனாக நடித்துள்ள இயக்குனர் சுப்பிரமணிய சிவா முதற் பாதியில் ஒரு சீனில் மட்டுமே வருகிறார். இரண்டாவது பாதியில் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் ஆகிவிட்டது. அதே போல பத்திரிகையாளராக வரும் தலைவாசல் விஜயும் ஓவர் ஆக்டிங். சினிமா இப்போ மாறிவிட்டது, அதை இவர்கள் கவனிப்பதே இல்லை போலும். அடுக்குமாடி குடியிருப்பு மர்மம், பின்னணி, அதற்கு பின்னால் இருக்கும் அரசியல், நில விஷயத்தில் நடக்கும் அரசியல், கொலைகள், பகீர். ஆனால் அதை சரியாக சொல்லாமல், அழுத்தமாக சொல்லாமல் விட்டுவிட்டார் இயக்குனர். கதையில் பல திருப்பங்கள் இருக்கிறது, பல இடங்களில் சுவாரஸ்யம் இருக்கிறது. அந்த குழந்தை பின்னணி புதுமை, ஆனால் அது ஒரு கோர்வையாக இல்லை. அமானுஷ்ய காட்சிகள் புதுமையாக இருக்குது, ஆனால் அது விறுவிறுப்பாக ஒரு பயத்தையே கொடுக்கல. பேய் கதையில் கொஞ்சம் காதல், சஸ்பென்ஸ், ஆக்ஷன் கலந்து கொடுத்திருக்கிறார் இயக்குனர். பேய் விஷயங்கள், ஆரியை துரத்தும் கனவு விஷயங்கள் நன்றாக இருக்கிறது. தன்னை பாதித்த விஷயங்களும் அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது என்று நினைத்து அதை தேடி ஆரி செல்வது, அது குறித்து விசாரிப்பது, வில்லன்களின் அட்டகாசம் ஓரளவுக்கு பரபரப்பாக இருக்கும். பேய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்னும் மிரட்டி இருந்தால் படம் பேசப்பட்டிருக்கும். காதல், ஆக்ஷன் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. அடுக்குமாடி குடியிருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், நிலத்தின் பெயரால் நடக்கும் மோசடிகள், பணத்தாசை பிடித்தவர்களின் செய்யும் இந்த ஃபோர்ஜரிகள், பொதுமக்களுக்கு நல்ல மெசேஜ். கிளைமேக்ஸ் காட்சி பரவாயில்லை, அதே இன்னும் பரபரப்பாக எடுத்திருக்கலாம். லக்ஷ்மண் ஒளிப்பதிவு ஓகே, தரன் இசை சுமார். ஆனாலும் படத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியான ப்ளஸ் கமர்ஷியல் விஷயங்களில் அதிகம் இல்லாதது ஏமாற்றத்தை தருகிறது. திரைக்கதை பலவீனத்தால் 1st ஃப்ளோரை தாண்டவே முடியல. அதான் 4th ஃப்ளோர். ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். இதுதான் கதைக்களம். உங்களுக்கு நான் ஓரளவுக்கு சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம சேனலில் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்துட்டாங்க. ஸோ அதனால் ஒரு சின்னதாக ஒரு கிவ் அவே பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மெயின் வீடியோஸ் ஒரு 10 வீடியோஸ்க்கு உங்களுடைய கரெக்டான ஒரு கமெண்ட்டை வந்து ஃபீட்பேக்ஸாக நீங்கள் வந்து அந்த வீடியோஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும், லைக் பண்ணியிருக்கணும். ஸோ அதை நான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து உங்களை நான் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு சின்ன கிவ் அவே, இது ஒரு 10 பேத்துக்கு நான் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.